தினக்காற்று செய்திகள். விருதுநகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீட்டை வழங்க மறுக்கும் தமிழக அரசைக் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் மற்றும் நிறுவன தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க வன்னியர்களுக்கு 10.5% வழங்க எந்தவித தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இதுவரை 1000 நாட்களை கடந்த பிறகும் தமிழக அரசு இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், அதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா முன்னிலையில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தவும் மற்றும் வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீடு வழங்க எந்தவித தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்களை கடந்த பிறகும் இன்னும் இது சம்பந்தமாக தமிழக அரசு அரசாணை வெளியிட மறுப்பதை கண்டித்தும் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்ட முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்.